கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, பாலன் இயேசுவின் அன்பு பக்தர்களே, மீட்பராம் இயேசுவின் அன்பும் அமைதியும் மனமகிழ்வும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்குவதாக. உங்களிடம் ஒரு கேள்வியினுடன் துவங்குகின்றேன். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாரு விரும்புவா? நீங்க, நான், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாரு விரும்புவா? புரியல. கடவுள் நம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அவர் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நலமாக நலன்கள் பெற்று வாழ்வில் மனமகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று விரும்புபவர் ஒரே ஒருவர், அவர் நம் இறைவன், நம் தந்தை. இது நிதர்சனமான உண்மை. இதில் மாற்று கருத்தே கிடையாது. குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டும், தன் பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு தாய் தந்தையர் நினைக்கின்றார்களோ அதே போல தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும், நான், நீங்கள், நம் அனைவரும் நலமாக, உடல் வலுவுடன், மனத்தெம்புடன், உத்வேகத்துடன், புத்துணர்ச்சியுடன், நெடுநாள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று நம் தந்தையாம் இறைவன் தினமும் நமக்காக நம்முடன் வாழ விளைகின்றார். விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வருகின்றார், நம்முடன் வாழ்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொள்ளத்தான் நாம் தினமும் ஜபத்தின் வழியாக, ஜபமாலையின் வழியாக, திருப்பலியின் வழியாக அவரது அன்பை புரிந்து கொள்ள முயற்சிகள் செய்கின்றோம். முயன்று பலனும் பெறுகின்றோம். இதுதான் முதல் நிலை. இன்றைய நாளில் நாம் 3 நிலையாக இறைவனின் அன்பை புரிந்து கொள்ள முற்படுகின்றோம். 3 நிலைகளில் நாம் இறைவனது அன்பை புரிந்து கொள்ளவும் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் விளைகின்றோம். முதல் நிலை, இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து நேசிக்கின்றார். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் குழந்தையிலேயே தேர்ந்தெடுத்தார். குழந்தை முதல் நமது முதிய பருவம் வரை, நம் பருவம், நமது உடல் அனைத்தும் இந்த உலகை விட்டு அழியும் வரை, அழிந்த பின்பும் கடவுள் நம்மை எந்நாளும் நேசிக்கின்றார், அன்பு செய்கின்றார். எவ்வாறு எனில், இன்றைய திருநாள், இன்றைக்கு யாரோட திருநாள்? மத்தியாஸ். அவரு 12 திருத்தூதர்கள்ல வரவில்லை. அவர் 12 திருத்தூதர்கள்ல இடம்பெறவில்லை. ஆனால் இயேசு எப்பொழுது முதல் முறையாக அவருடைய பொது பணியை, அவருடைய இறை பணியை துவங்குகின்றாரோ அந்நாள் முதல் மத்தியாஸ் அவருடன் இருந்தாராம், இயேசுவுடன் இருந்தாராம், அவரை பின்தொடர்ந்தாராம், அவர் சொல்வதை கேட்டாராம், அவரது வார்த்தைகளை வாழ்வாக கொண்டு வாழ்ந்தாராம். இப்படி வாழ்ந்த மனிதர் 12 திருத்தூதர்களில் இடம் பெறவில்லை. ஆனால் ஒருவர், யூதாசு காட்டி கொடுத்த பின்பு, இயேசுவை காட்டி கொடுத்த பின்பு, அந்த குற்ற உணர்வால் தன் இன்னுயிரை மாய்த்து கொண்ட பின்பு அந்த இடம் யாருக்காக பரிந்துரைக்கப்படுகிறது என்றால் 2 நபர்களுக்காக பரிந்துரைக்கப்படுகிறது. அவர்களுடைய 2 பேரும் முதல் வாசகத்துல சொல்லப்பட்டது. ஒன்று யார்? பர்சபா, மற்றொன்று மத்தியாஸ். இவர்கள் 2 பேருக்காக அந்த சீட்டு குலுக்கி 11 அப்போஸ்தலர்களும் அந்த இடம் யாருக்கு என்று பார்ப்பதற்காக சீட்டு குலுக்கி போட்டார்களாம். ஆனால் கடவுள், நான் முன்பே கூறியது போல, கடவுள் அன்பு செய்கின்றார். உங்களை, என்னை, ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து பிள்ளைகளாக வாழ அன்பு, அவருடன் வாழ அன்பு செய்கின்றார். அதனால்தான் அந்த இடம் யாருக்கு கிடைத்தது? மத்தியாசுக்கு கிடைத்தது. ஏனென்றால் இயேசுவை 3 வருடம் நேசிக்கின்றார். அவரை காலமாக, அவரை இரவு பகலாக பார்த்து அவர் மீது அன்பு கொண்டு அவர் சொல்லும் வார்த்தைகளை வாழ்வாக கடைபிடித்து வாழ்ந்தாராம். அதனால்தான் தந்தையாம் இறைவன் இயேசுவின் வழியாக அந்த இடத்தை மத்தியாசுக்கு கொடுக்கின்றார். அதன் பயனாக அவர் மறைசாட்சியாகவும் இறக்கின்றார். அவரது உயிர் போகப்படுகின்றது. நூல்களில் வாசிக்கின்றோம், அவரை முதலில் கல்லால் இருந்து துன்புறுத்துகின்றார்கள். மீண்டுமாக அவரது தலையை வெட்டி கொள்ளுகின்றார்கள், உயிரை எடுக்கின்றார்கள். இருந்தும் உயிர் போன பின்பும், போகும் பொழுதும், அந்த இரத்த வெள்ளத்திலும் தனது இன்னுயிர் போகிறது என்ற வழியிலும் கூட ஒருவர் கிறிஸ்துவை நேசிக்கின்றாராம். அதனால்தான் கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பு அவரை கடவுள் வழியாக தேர்ந்தெடுக்கிறார்.
நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இன்னல்கள் வரும், இடையூறுகள் வரும், சொல்ல முடியாத துயரங்கள் வரும். இரவிலேயே உறக்கம் கூட வர முடியாத அளவுக்கு நம் உள்ளம் ஏங்கும், வாடும், வதுங்கும். உண்மையாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதுதான் வாழ்வு. வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க வேண்டும், இருத்தல் வேண்டும். அப்படி இருக்கின்ற நிலையில்தான் இறைவன் உங்களை தேர்ந்தெடுக்கின்றார், உங்களை அன்பு செய்கிறார், என்னையும் அன்பு செய்கிறார், நம் அனைவரையும் அன்பு செய்கின்றார். துன்பங்களின் வழியாக இறைவனது அன்பை கொள்ள மத்தியாசை அழைத்தது போல இன்று உங்கள் ஒவ்வொருவரையும், என்னையும், நம் அனைவரையும் இறைவன். இரண்டாவது, குழந்தை இயேசு பாதுகாவலர், நம் அனைவரின் பாதுகாவலர். குறிப்பாக நான் இன்னும் உங்களுக்கு மிகுதியாக சொல்ல வேண்டும் என்றால், பல புனிதர்கள் இந்த உலகில் இருக்கின்றார்கள். எல்லா புனிதர்களையுமே எடுத்துக்கொள்வோமே. ஒரு புனிதர் புனிதராக உயர்கின்ற பொழுது, புனித வாழ்வுக்கு தம்மை மேம்படுத்தும் பொழுது, முதல் நிலையாக அவர் பெறக்கூடிய அன்பு தாயின் அன்பு, மரியன்னையின் அன்பு. அன்னையின் அன்பை பெற்றுக்கொண்ட பின்புதான், அன்னையின் அன்பை உணர்ந்த பின்புதான் ஒருவர் புனித வாழ்வுக்கு தன்னையே உட்படுத்துகிறார். பாவ நிலையில் இருக்கின்ற தன் வாழ்வை விட்டுவிட்டு, சாதாரண மனித நிலையில் பிறந்த வாழ்வை விட்டுவிட்டு, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ, கடவுளுக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ, ஒரு தப்பும், ஒரு துரோகமும், ஒரு மன குற்றமும் தன்னால் அடுத்தவருக்கு நேரிடாது என்கின்ற வாழ்வை வாழ கடவுள் இருந்தெடுக்கின்ற புனித வாழ்வுக்கு உட்படுத்துகின்ற. எவ்வாறு எனில், அன்னை மரியா. அதனால்தான் அனைத்து புனிதர்களும் அன்னை மரியாவை நேசிக்கிறார்கள். அன்னை மரியா இல்லாமல், அவரது அன்பை உணராமல், சுவைக்காமல் புனிதர் வாழ்வுக்கு அவர்களால் செல்ல முடியும். அதனால்தான் ஒரு புனிதர் சொல்லுவார், லூயிஸ் டி மோன்ஃபோர்ட் என்கின்ற ஒரு புனிதர் சொல்லுவார், நீங்கள் இறைவனாம் இயேசுவை பற்றிக் கொள்ள வேண்டுமானால், நீங்கள் அவரது கரத்தை பற்றிக் கொள்ள வேண்டுமானால், நீங்கள் அன்னை வழியில் தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அன்னை நமக்கு வழிகாட்டும். அப்படிப்பட்ட அன்னை குழந்தை இயேசுவை நமக்காக கொடுக்க, நம் கரங்களில் கொடுக்க, நம் உள்ளங்களில் தாங்கி நிற்க தினமும் குழந்தை இயேசுவை தருகின்றார். எவ்வாறு என்றால், பல புனிதர்களின் வாழ்வு ஒவ்வொன்றும் மாறுபட்டது. ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையில் ஒவ்வொரு வகையான இரத்த சாட்சிகளாக, ஒவ்வொரு வாழ்க்கை நிலையில் வாழ்ந்த பின்புலன்களோடு வாழ்ந்து துயருற்று இறந்த புனிதர்களாக வாழ்கின்றார்கள். ஆனால் அந்த புனிதர்கள் ஒவ்வொருவருக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். சூசையப்பர் எடுத்துக்கொண்டால் உழைப்பவர்களின் பாதுகாவலர், தொன் போஸ்கோ எடுத்துக்கொண்டால் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாவலர். இப்படி ஒவ்வொரு புனிதரும் ஒவ்வொரு நிலையான மக்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் திரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பலருக்கும், ஏன் அனைவருக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார்கள். தாய் மரியா பலருக்கு பாதுகாவலராக இருக்கின்றாள். சூசையப்பர் பலருக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். அதே போல் குழந்தை இயேசுவும் பலருக்கு பாதுகாவலராக இருக்கின்றாள். கைவிடப்பட்டோர், நோய்வாய்ப்பட்டோர், வாழ்க்கை நிலையிலிருந்து மிகவும் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள நிலையினோர் அனைவருக்கு, குழந்தைகளுக்காக, இப்படி பல தரப்பு மக்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்ற குழந்தை இயேசு நமக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார். நம் வாழ்விற்கு காவலாகவே மாறுகின்றார். பார்த்திருப்பீங்க, அந்தோனியார் கையில யார் இருப்பாங்க? குழந்தை இயேசு இல்லாம அந்தோனியார் சுருவம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஏன் என்றால், குழந்தை இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள தாய் விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வருகின்றார். குழந்தை இயேசுவை அந்தோனியார் கைகளில் கொடுத்தாராம். அந்த அந்தோனியார் கையில் இருக்கின்ற குழந்தை இயேசு மிகவும் பிரசித்தியாக, மிகவும் ஒளியாக, மிகவும் மேன்மையாக சிரித்து விளையாடுவதை சாவியின் துவாரத்தில் பார்த்தவர்கள் கூறினார்களாம். அந்தோனியார் கைகளில் உள்ள குழந்தை இயேசு மிகவும் ஒளிமயமாக இருக்கின்றதாக, மிகவும் ஒளிமயமாக திகழ்வதாக பல நபர்கள் கூறியிருக்கின்றனர். ஏன் என்றால், குழந்தை இயேசு பாதுகாவலர். குழந்தை இயேசு அன்னையின் வழியாக இந்த உலகிற்கு வந்தார். இன்றளவும் அன்னை வழியாக இந்த உலகிற்கு வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் வருவார், எதிர்காலத்திலும் வருவார். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பாதுகாவலர், நம் ஒவ்வொருவருக்கும் அவர் காவலர். இது இரண்டாவது.
மூன்றாவது, குழந்தை இயேசு வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆசீர் பெறுகின்றோம். எப்பொழுது அன்னை மரியா அவளது குழந்தையை, பாலன் குழந்தையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றாரோ, அது வெறும் குழந்தை அல்ல, அது வெறும் உயிர் அல்ல, அவர் நம்முடன் வாழ்கின்ற ஒரு தெய்வமாக, ஒரு கடவுளாக மண்ணிற்கு இறங்கி வந்து நம்முடன் வாழுகின்றார். இதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் உயிருள்ள குடிலாக தன்னையே முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள், உயிருள்ள குடில்களாக உங்கள் இதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உள்ளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உடலை மாற்றிக்கொள்ளுங்கள். அதன் வழியாக குழந்தை இயேசுவின் ஆசீரும் அருளும் உங்களுள் தங்கும். அதன் வழியாகத்தான் நீங்கள் திரு குடும்பத்தின் ஆசி பெற முடியும். அது வழியாகத்தான் உங்களது ஆசீர் இன்னும் பல மடங்கு, உங்களது வாழ்வு இன்னும் மேன்மையாக மெழுகேற்றும், வளரும் என்று கூறுகின்றார். அதன் முதல் தொடக்கமாகத்தான் அவர் குடிலை, அதாவது கிறிஸ்துமஸ் கிருபை உலகிற்கு கொண்டு வந்தார். ஏன் என்றால், குழந்தை அன்பை பெறுங்கள். குழந்தைக்கு கள்ளம் கபடமற்ற மனசு, எந்த ஒரு வாஞ்சையோ, எந்த ஒரு வஞ்சகமோ, எந்த ஒரு கோபமோ அடுத்தவர்கள் மீது இருந்தாலும் முக சிரிப்புடன், முக மகிழ்வுடன் அந்த குழந்தையை இரு கரம் விரித்து அழைக்கும் பொழுது குழந்தை அனைத்தையும் மறந்து விடுகின்றது. யார் தங்களுக்காக கரம் விரிக்கிறாரோ, யார் தங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாரோ, யார் அன்பிற்காக அந்த குழந்தையின் கரங்களை பற்றி பிடிக்க நினைக்கின்றாரோ, அவர்களது கைகளில், கரங்களில், வாழ்வில் குழந்தை வந்து சேருகின்றது. அந்த குழந்தை வந்து தவழுகின்றது, கட்டி அணைக்கின்றது. ஏனென்றால் குழந்தை அன்பிற்கு இந்த உலகில் இன்னும் ஈடு இணை இன்னும் இல்லை. ஏன் என்றால், அப்படிப்பட்ட பெருமிதம் கொள்ள, அப்படிப்பட்ட ஆசீர் பெற்ற, அப்படிப்பட்ட அருள் வாழ்வு தருகின்ற குழந்தை இன்றும் இயேசுவாக, பாலனாக நமக்காக காத்திருக்கிறார், நம் மத்தியில் காத்திருக்கின்றார். இந்த ஆலயத்திற்கு விண்ணிலிருந்து இறங்கி வருகின்ற அருளாக காத்திருக்கின்றார். அவரை அணைத்து கொள்ள அவரை நம் உடலில், உள்ளத்தில் எடுத்து வீடு சென்று அவருடன் என்றும் வாழ நம் கரங்களை விரிக்கும் பொழுது அந்த குழந்தை வருகின்றார், நம்மை இணைக்கின்றார், அருள் வாழ்வு தருகின்றார். அவர் யார் என்று பார்ப்பதில்லை. நாம் உயர்ந்தவரா, தாழ்ந்தவரா, நம் கோயிலுக்கு வராதவரா, அல்லது பல நாளாக ஆண்டவரின் அன்பை உணராதவரா, அதையெல்லாம் பார்ப்பதில்லை. அவர் பார்க்கும் ஒரே ஒரு செயல், அவர் பார்க்கும் ஒரே ஒரு உணர்வு, கடவுளின் அன்பை மட்டும்தான். கடவுளது ஆசீர் பெற வேண்டி கரங்கள் விரித்து, கண்ணீர் மல்க, இதயம் கனிந்து காத்திருக்கின்ற அவர் பிள்ளைகளாகிய நாம் தான். அதைத்தான் நான் முன்பே கூறினேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கின்றார். என்னை, உங்களை, இங்கிருக்கின்ற அனைவரையும், ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தேர்ந்தெடுத்து அன்பு செய்கின்றார். அன்பு செய்து அவரது குடும்பம் வாயிலாக காத்து வழி நடத்துகின்றார், பாதுகாக்கின்றார். அந்த பாதுகாவலின் வழியாக ஆசீர் பெற அவரது மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். தான் இறந்து விட வேண்டும் என்று தெரிந்தும், தான் இன்னுயிரை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்தும், அதிலும் குறிப்பாக இரத்தம் சொட்ட சொட்ட வாழ்ந்து, இரத்தம் சொட்ட சொட்ட அற்புதங்கள் செய்து, இரத்தம் கழிய கழிய இந்த உடலில் இருக்கின்ற அனைத்து துளி இரத்தமும் வெளியேற அதே மக்களுக்காக உயிரை விட வேண்டும் என்று தெரிந்தும் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய அதே கடவுள், அதே இறைவன் இன்றும் நம் அனைவருக்காக, அவரது பிள்ளைகளுக்காக குழந்தை இயேசுவை நம் வாழ்விற்குள் நுழைக்க பார்க்கின்றார். நமது விருப்பத்திற்காக ஏங்கி நிற்கின்றார், வாடி வாஞ்சையாக நிற்கின்றார். அந்த வாஞ்சையின் வெளிப்பாடுதான் குழந்தை இயேசுவை நமக்கு தருகிறார். நாம் நாள் முழுதும் ஜெபிக்கின்றோம், நாம் நாள் முழுதும் அன்னையிடம் ஜெபிக்கின்றோம். இன்னும் மிகுதியாக, இன்னும் அன்பாக அவரிடம் ஜெபிக்க, என் வாழ்வில் நுழையுங்கள் ஆண்டவரே, என் வாழ்வை மாற்றுங்கள் மாதாவே, என் வாழ்க்கையை மாற்றுங்கள் அன்னையே, உன் குழந்தையை, உங்கள் குழந்தையை எங்கள் வாழ்வில் நுழையுங்கள் கூறுவதன், விருப்பம் தெரிவிப்பதன் மூலம் நாம் அவர்களை நம் வாழ்வில். இதைத்தான் திருவிவிலியத்தில் யாக்கோப்பிற்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லிவிடுகின்றார்கள். யார் கடவுளை அணுகி வாழ்கின்றாரோ, யார் கடவுளை அணுகி வாழ்கின்றாரோ அவருடன் கடவுள் வாழ விளைகின்றார் என்று. எப்பொழுது நாம் கடவுளை அணுகி வாழ விருப்பம் தெரிவிக்கின்றோமோ அப்பொழுதே கடவுள் அவரது விருப்பத்தை தெரிவித்து பெண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வருகின்றார். நம் ஒவ்வொருவருடன் வாழ நினைக்கின்றார், காத்திருக்கின்றார், நமது விருப்பத்திற்காக காத்திருக்கின்றார்.
இருக்கிறார். ஆமென் என்னும் ஒரு வார்த்தையின், ஆம் என்னும் ஒரு வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரால் அந்த இறைவன் தரும் வாழ்வில் நுழைய முடியும். இறைவன் தரும் ஆசீரை பெற முடியும். அவரது அன்பை உணர முடியும். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், நாம் கடவுளுக்கு விருப்பம் தெரிவிப்பதன் மூலம், நமது உள்ளத்தின் சாவியை கடவுளுக்கு கொடுப்பதன் மூலம், நமது கதவுகளை நாம் திறப்பதன் மூலம் இறைவன் குழந்தை இயேசு வழியாக ஆசீர்வதிக்கிறார். நம்மை தேர்ந்தெடுத்து அன்பு செய்கின்ற நம் தந்தை நாளும் நம்மை இறைவன் எந்நாளும் வாழ்த்த பெறுவாராக.